அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றைய உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் கலையத்தில் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பிழந்த வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். போர் மீண்டும் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அதற்கு முன்னதாக ராஜதந்திர முயற்சிகள் நடைபெறுவதாகவும் ஈரானுடைய வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இஸ்லாமாபாத்தில் நிற்பதாகவும் அவர் அங்கே சென்றது என்று சொன்னவுடன் அமெரிக்காவிலிருந்து ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் குஷ்னர் இருவருமே அங்கே பயணத்தை மேற்கொள்ள போகின்றார்கள். அங்கே சந்திப்பார்கள். ஆனால் நேரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். பெரிய ஒரு ராஜதந்திர அழுத்தம் ஒன்று இங்கே பிரயோகிக்கப்படுவது போல் தெரிகின்றது. நேற்று நாங்கள் பேசும்பொழுது கூறியிருந்தோம், JD Vance கூட அங்கே ஸ்டாண்ட் பையில் நிற்கின்றார் என்ற விடயங்களை கூறியிருக்கின்றோம். இப்பொழுது என்ன நடக்கின்றது? நிறைய மூவிங் பார்ட்ஸ், நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. எப்படி இந்த ராஜதந்திர நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார்கள் என்ற விடயங்களை உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளும். பாகிஸ்தான் குழுவினர் ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் அவருடைய குழுவினரும் ஈரான் குழுவினரும் பேசிக் கொண்டிருப்பது தொடர்பான புகைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன. அதில் எந்த விதமான அமெரிக்காவின் அதிகாரிகளும் இல்லை. ஆனால் அமெரிக்கா கூறியிருக்கின்றது, இன்றுதான் ஜெராட் குஷ்னரும் ஸ்டீவ் விட்காஃபும் பாகிஸ்தானுக்கு செல்வதாக கூறியிருக்கிறது. அமெரிக்காவின் இந்த கூற்றுக்கள் பேச்சுவார்த்தையில் பலனளிக்கிறதோ இல்லையோ, அமெரிக்காவின் பங்கு சந்தையிலும் இந்த எண்ணெய் விலையேற்றம் இறக்கத்திலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதன் மூலம் பலர் அதில் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு வசதியாக இருக்கின்றது. அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் JD Vanceஐயும் அவர்கள் ஸ்டாண்ட் பையாக வைத்திருப்பதாக கூறுகிறார்கள். அமெரிக்காவின் ட்ரம்ப் கூறினார், ஒரு 60 நாளுக்குள் அது ஒரு அமைதி முயற்சியை கொண்டு வந்த போர்நிறுத்தம் தேவையில்லை, 60 நாளுக்குள் எல்லாம் முடிந்துவிடும் என்று கூறியிருந்தார். அது இந்த வாரத்துடன் அது முடிவடைகிற நேரமாக இருக்கின்றது. ஆனால் ஈரான் உத்தியோகபூர்வமாக கூறிவிட்டது, தாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில், அதாவது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை இல்லை என்று கூறிவிட்டது உத்தியோகபூர்வமாக. தாங்கள் இது ஒரு சாதாரண சந்திப்பு, இது தனியாக பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல, தாங்கள் அதுக்கு பிறகு ஓமானுக்கும் சென்று ரஷ்யாவுக்கும் செல்ல உள்ளதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான்ல பெருமளவில் பாதுகாப்பு கடுமையாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் விமானங்கள் அங்கு தரையிறங்கி 6 விமானங்கள் அங்குதான் நிற்கின்றன. அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளுக்கு ஆயத்தமாகத்தான் இருக்கின்றது. அதே சமயம் சீனா 2வது தடவை கூறியிருக்கின்றது தனது மக்களை ஈரானில் இருந்து வெளியேறுமாறு அவசரமாக. இப்போது சீனாவுடன் இந்தியாவும் இணைந்திருக்கிறது. இந்தியாவும் கூறியிருக்கின்றது தனது மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு. ஏனென்று சொன்னால் அமெரிக்கா மறுவளமாக படை பலத்தை குவித்துக் இருக்கின்றது தொடர்ச்சியாக. சில சமயங்களில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்கா கடுமையாக அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நேற்று கூட ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், ஜெர்மனியில் 50,000 அமெரிக்க துருப்பினர் இருக்கிறார்கள், ஜப்பானில் 45,000 பேர் இருக்கிறார்கள், தென் கொரியாவில் 45,000 பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு மைன்ஸ் ஸ்வீப்பரை அனுப்புறதுக்கு கூட அமைதி வந்த பிறகுதான் அனுப்புவேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று மீண்டும் கூறியிருக்கின்றார். மேற்குலக நடவடிக்கைகளை நம்ப முடியாது. அவர்கள் ஒரு வளம் சமாதானத்தை பேசிக்கொண்டு மறுவளம் தமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தத்தான் அவர்கள் முற்படுவார்கள். எனவேதான் ஈரான் இந்த நடவடிக்கையை, அல் ஜசீரா என்ன போட்டிருக்கிறது என்று சொன்னால், ஈரான் இந்த நடவடிக்கையை மிகவும் கவனமாகத்தான் கையாளுகிறது என்று அல் ஜசீரா போட்டிருக்கின்றது. முற்றுகை தொடர்கின்றது. இப்ப முற்றுகையை தளர்த்துவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இப்ப ஈரான் கேட்கிறது என்று சொன்னால், முதலில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் முற்றுகை முற்றுமுழுதாக எடுக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. அப்ப அமெரிக்காவுக்கு உண்மையிலேயே பேச்சுவார்த்தையை நடத்த ஆர்வமாக இருக்கும் என்று சொன்னால், அந்த கடல் முற்றுகையால் எந்தவித பலனும் இல்லை என்று சொன்னால், அது இந்த ஈரானுக்கு கொடுக்கின்ற தாக்கத்தை விட உலக நாடுகளுக்கு கொடுக்கின்ற தாக்கம் தான் அதிகம். ஒரு வளமாக நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த கடல் முற்றுகை என்பது அமெரிக்கா ஈரானுக்கு கொடுக்கின்ற தண்டனையை விட
தன்னுடன் இணைந்து செயற்படாத தனது நேட்டோ நாடுகள் தனது கூட்டாளிகளை தண்டிப்பதற்காக அமெரிக்கா வேண்டுமென்றே போடப்பட்ட ஒரு முற்றுகையாகத்தான் இந்த முற்றுகையை பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த முற்றுகையிலூடாக அவர்களுக்கு ஒரு பிரஷரை கொடுத்து அவர்களை தன்னுடன் இணைய வைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த முற்றுகை இப்போது பார்க்கப்படுகின்றது. இந்த முற்றுகை தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது ஒரு கொஞ்சம் விரிவாக உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். இப்ப நீங்கள் கூறினீர்கள் 2 தரப்பினரும், உங்களுக்கு தெரியும் ஈரானும் பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா ஒரு கப்பலை கைப்பற்றினால் உடனடியாக ஈரான் என் ஒரு கப்பலை கைப்பற்றுகின்றது. இப்பொழுதும் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அங்கே நடக்கின்றது. இப்ப நீங்கள் பீட்டர் ஹெக்ஸட் சொன்ன ஒரு விடயத்தை நீங்கள் கூறும் பொழுது அதை சிந்திக்கத்தோடு, அதாவது என்னென்று சொன்னால் கடற்பரப்பில் ஹார்முஸ் நீரிணையில் மட்டுமல்ல வேறு எங்கேயாவது கடலில் இந்த கப்பல்கள் சென்று கொண்டிருந்தால் அமெரிக்கா அதை தடுத்து நிறுத்துகிறதா? அப்படியான ஒரு சொல்லை, ஒரு கருத்தை தான் பீட் ஹெக்ஸட் வெளியிட்டிருக்கின்றார். என்னென்று சொன்னால் இந்த முற்றுகை வேர்ல்ட் உலகம் முழுவதற்குமான முற்றுகை. அமெரிக்காவை மீறி உலகத்தில் யாரும் செயற்பட முடியாது என்ற தொனியில் தான் அவர் பேசியிருந்தார். அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாம் வாயை பொத்திக் கொண்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை தானே? அப்படி ஒரு நிலைமை. ஏனென்று சொன்னால் இன்று வரையும் பாருங்கள், இந்த ஹார்முஸ் நீரிணையால் அதில் பாதிக்கப்படுறவர்கள் யார்? நீரிணை மூடப்பட்டதால் பாதிக்கப்படுறவர்கள் யார்? ஜப்பான், தென்கொரியா, இந்தியா, மற்றது ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாம் அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக, ஆஸ்திரேலியா அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக இருக்கிற நாடுகள். அப்ப இந்த நாடுகளுக்கு மாற்று வழியே இல்லை. ஆனால் அமெரிக்கா என்னென்று சொன்னால் அதாவது மறைமுகமாக உலகத்தின் அத்தனை கடல் வழியையும் தாங்கள் கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிலையை ஈரானை மையமாக வைத்துக் கொண்டு உலகின் அத்தனை கடல் மையங்களையும் கட்டுப்படுத்துவதன் ஊடாக சீனா மீதும் ஏனைய நாடுகள் மீதும், அதாவது சீனா மீதான இந்த பொருளாதார மறைமுகமான அழுத்தம், அதற்கு துணையாக தனது நட்பு நாடுகளை கொண்டு வருவதற்கான ஒரு அழுத்தம் என்று இதை மெல்ல மெல்லமாக மடை மாற்றி கொண்டு வருகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்ப 3 கப்பல்கள் வந்திருக்கின்றன. அதில் ஒன்று அந்த USS ஜார்ஜ் புஷ் இந்து சமுத்திரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்ரஹாம் லிங்கன் அரேபியன் சீயில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஜெரால்ட் ஃபோர்ட் செங்கடலில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த எல்லா இடத்திலையும் 3 கப்பல்களையும் 3 திக்குகளில் நிறுத்தி அதில் உள்ள விமானங்கள், உலங்கு வானூர்திகள், அதனுடன் இருக்கின்ற டிஸ்ட்ராயர் கப்பல்களை பயன்படுத்தி அந்த பிராந்தியத்தில் செல்லுகின்ற கப்பல்களை அவதானித்து அவற்றை நிறுத்துவதன் ஊடாக உலகத்துக்கான எரிபொருள் விநியோகத்தை முற்றாக நிறுத்துவதுதான், அல்லது முற்றாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதுதான் இந்த நடவடிக்கையின் நோக்கமாக இருக்கின்றது. அப்ப அவர் கூறியது என்னென்று சொன்னால், உலகத்துல எங்கு என்ன என்றாலும் தாங்கள் தான் அதன் கட்டுப்பாடாளர்களாக இருப்போம் என்றதைத்தான் இப்போது மறைமுகமாக சொல்லுகிறார். அப்ப இந்த நாடுகளுக்கான கடல் எல்லை, உலக அதாவது சர்வதேச கடல் எல்லை, இது எல்லாத்துக்கும் என்ன நடந்தது? இப்ப உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல், உங்களுக்கு தெரியும் சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் இதுக்கு ஏற்றுக்கொள்ளுமா இவர்களுடைய இந்த நடவடிக்கைக்கு? என்னென்று சொன்னால் அதாவது தனது அமெரிக்காவின் பாதுகாப்பு என்ற போர்வையில் அவர்கள் எந்த ஒரு உலகத்தின் சட்டங்களை விதிகளையும் மதிப்பதில்லை. அது தெளிவாக தெரிகிறது. அதை இந்த உலகமும் அமைதியாக இவ்வளவு காலம் இருந்ததால் இவர்கள் ஏற்றுக்கொண்டதாகத்தான் அர்த்தமாகிவிட்டது. அதாவது உண்மைக்கு முன் நடுநிலைமை இல்லை என்றது. இப்ப நடுநிலைமை வகைத்தவர்கள் மிகவும் ஒரு சிக்கலான நிலைக்குள் மாட்டியிருக்கிறார்கள். எதிர்த்து நின்றவன் நிற்கிறான், ஆக்கிரமிப்பு செய்தவனுக்கு பிரச்சனை இல்லை, எதிர்த்து நின்றவனுக்கும் பிரச்சனை இல்லை. இதில் சிக்கியவர்கள் நடுநிலைமையாக நின்றவர்கள். இப்ப நடுநிலைமையாக நின்றவர்கள் அவர்கள் இதுவரை காலமும் நடுநிலைமையாக நின்று அவர்கள் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கொடுத்ததால் இன்று மிக பெரும் விலையை செலுத்த வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றது. ஈரான் பதிலடியை கொடுத்து கொண்டாண்டிருக்கிறது. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஹோர்முஸ் நீரிணையில் வைத்து கைப்பற்றப்பட்ட கப்பல் அந்த மினோடஸ் என்ற கப்பல் இந்த கப்பலை பொறுத்தவரையில் இது
இந்தியாவுக்கு சென்று கொண்டிருந்தது. ஹோர்முஸ் நீரிணையோடாக இந்தியாவுக்கு சென்று கொண்டிருந்தது. ஆனால் இந்த கப்பல் வந்து அக்டோபர் 2024க்கும் 2026க்கும் இடையில் வந்து அமெரிக்காவின் 11 துறைமுகங்களுக்கு 36 தடவைகள் பயணம் செய்திருக்கிறது என்றும், கிட்டத்தட்ட 300 தொன் 3000 தொன் 300,000 டன்ஸ் பொருட்களை வந்து இறக்கி இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அப்ப அவர்கள் வடிவாக பார்த்து அமெரிக்காவுடன் தொடர்புடைய கப்பலை தான் கடத்தி கொண்டு பிடித்துக் கொண்டு போயிருக்கிறார்கள். அப்ப ஈரானிடம் நிறைய என்ன சொல்றது, நிறைய பலங்கள் இருக்கிறது. ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுப்பதற்கு பெருமளவான கப்பல்கள் அங்கு அந்த ஹார்முஸ் நீரிணையில் இருக்கு. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த இரண்டுக்கும் இடையில் சிக்கப்பட்டிருப்பது இந்த நடுநிலைமையாக நின்ற நாடுகள் தான் சிக்கப்பட்டு. இப்ப நீங்கள் நேற்றும் கூறினீர்கள், இன்று கூறினீர்கள், அமெரிக்காவுடைய 3 கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பல்கள் வந்திருக்கின்றது. இனி டாங்கிகள் 200க்கும் மேற்பட்ட டாங்கிகள் வந்து அங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றன கூறினீர்கள். இனி ஆரம்பத்தில் நாங்கள் பேசியிருந்தோம், அப்பாஸ் அரக்ஷி அவர்கள் இஸ்லாமாபாத்தில் நிற்கின்றார். அமெரிக்காவிலிருந்து குஷ்னரும் மற்றும் விட்காஃப் இருவருமே இஸ்லாமாபாத்துக்கு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை, ராஜதந்திர அழுத்தத்தை பிரயோகித்து, நீங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை, இது ஒரு முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால், பட நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் எல்லா ஆயத்தங்களையும் செய்துவிட்டோம், தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கின்ற ஒரு நடவடிக்கையாக நீங்கள் இந்த நடவடிக்கையை பார்க்கிறீர்கள். அவ்வாறான, அதாவது இரண்டு பக்கமும் அவர்கள், அமெரிக்கா இரண்டு பக்கமுமான ஒரு அழுத்தத்தை மேற்கொள்கிறது. ஒரு பக்கம் இந்த பேச்சுவார்த்தைகள், மற்றது கடல் பேச்சுவார்த்தைகளாக கொண்டு வருவதற்காக ஒரு பக்கம் என்ன செய்கிறார்கள், கடல் முற்றுகையை, பொருளாதார முற்றுகையை ஈரானுக்கு மட்டுமல்ல அந்த உலக நாடுகள் மீது மேற்கொள்கின்ற அதே சமயம் இன்னொரு பக்கம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், படைபலத்தை அதிகரித்துக் கொண்டு வருகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பெருமளவான அமெரிக்காவின் விமானங்கள், வான்படை விமானங்கள் நடமாட்டம் அதிக அளவில் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்த UAE-ல இருக்கின்ற வான்படை தளம், அமெரிக்காவின் அல் டஃப்ரா வான்படை தளத்தில் வந்து 12 F-18 விமானங்களும் 7 KC-135 டேங்கர்களும் மற்றது C-17 ஹெர்குல் குளோப் மாஸ்டர் விமானங்களும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த மத்திய கட்டளை மையம் சென்ட்காம் என்ற பகுதிக்கு ஐரோப்பாவுக்கும் இப்போது 220 KC-135 மற்றும் KC-46 வகை டேங்கர்கள் குவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் உங்களுக்கு தெரியும், 3 விமானம் தாங்கி கப்பல்களும் அங்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கடுமையான தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு, அதாவது எல்லா ஆப்ஷனும் முடியுமாக இருந்தால் மிக கடுமையான ஒரு தாக்குதலை நடத்துவதற்காக அவர்கள் ஒரு முயற்சியை மேற்கொள்வது போலதான் தெரிகிறது. எனவேதான் சீனாவும் கூறியிருக்கின்றது தனது மக்களை வெளியேறச் சொல்லி, இப்போது இந்தியாவும் கூறியிருக்கின்றது தனது மக்களை வெளியேறச் சொல்லி. அதே சமயம் இந்த லியன்கோவ் என்றவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், ஏப்ரல் 28 அன்று ட்ரம்பின் அனுமதியின்றி அவர் போர் தொடுப்பதற்கு அமெரிக்கா காங்கிரஸ் வந்து தடை விதிக்கும் என்று கூறியிருக்கின்றார். ட்ரம்பின் எல்லா முடிவுகளும் மோசமானவையாகவே இருக்கின்றது என்றும், அது அவரது அரசியல் வாழ்க்கைக்கோ அல்லது உடல் பாதுகாப்புக்கோ பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், ஈரான் இது போன்ற ஒரு தேய்வு போருக்கு தயாராகி வந்ததென்றும், இதற்காகவே அது தனது அனைத்து வளங்களையும் பூமிக்கு அடியிலும் பாறைகளுக்கு அடியிலும் மறைத்து வைத்திருந்தது என்றும், அமெரிக்க ஆயுதங்கள் பயனற்றதாக இருக்கும்படி சுரங்கங்கள் தோண்டப்பட்டிருக்கிறது என்றும், ஈரானியர்கள் தங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவும் மறைவிடங்களையும் அமெரிக்காவால் அழிக்க முடியவில்லை என்றும், இரண்டாவதாக பாரசீக வளைகுடா நாடுகளில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை ஈரான் முற்றாக அழித்து விட்டது என்றும், எனவே அமெரிக்கா E-3 அப்தாஸ் விமானங்களை பயன்படுத்த வேண்டியிருந்தது என்றும், அவற்றில் 2 விமான நிலையத்திலேயே நேரடியாக அளிக்கப்பட்டதாகவும், அமெரிக்காவுக்கு நிலைமை மிக மோசமாக உள்ளது, இருப்பினும் சாத்தியமான தரைவழி நடவடிக்கைக்காக அவர்கள் அனைத்து புதிய துருப்புக்களையும் மத்திய கிழக்குக்கு மாற்றி வருகின்றனர்,
ஆனால் இந்த படைகளால் பல முகப்பு, அதாவது முன்னணி சில தீவுகளை மட்டும் கைப்பற்ற முடியுமே தவிர அதற்கு மேல் எதையும் செய்ய முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். அப்ப என்னென்று சொன்னால் இந்த அறிக்கையும் பார்க்கும் போது இவர்கள் ஏதோ ஒரு நடவடிக்கைக்கு தயாராகி வருவதைத்தான் இந்த படை குவிப்பையும் பார்க்கும் போது தெரிகிறது. இப்ப இரண்டு நாடுகளுக்கும் இடையில் சந்திப்பதற்கான எந்த ஒரு திட்டம் விடப்படவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் இரண்டு தரப்பினரும் இஸ்லாமாபாடுக்கு செல்கிறார்கள். இனி உங்களுக்கு தெரியும், இரண்டு விடயங்கள் தான் முக்கியமாக இங்கே இப்ப இடையூறாக இருக்கின்றது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து நிலைமையை மாற்றுவதற்கு இந்த ரெண்டு விடயங்கள், ஒன்று ஹோமோஸ் நீர்ணை, இரண்டாவது அணு ஆயுதம். அணு ஆயுதம் தயாரிப்பது தொடர்பாக, அணு ஆயுதத்தினுடைய ஈரானுடைய அபிலாஷை தொடர்பாக அதை ஏதோ ஒரு விதத்தில் முறியடிப்பதற்கு அல்லது ஏதோ ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு அமெரிக்காவுக்கு என்ன வழிகள் இருக்கு, என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? அதாவது இப்போது அமெரிக்கா எல்லாவற்றையும் விட்டு விட்டது. நாங்கள் நேற்று பேசியது போல அணு ஆயுதம் தான் அமெரிக்காவுக்கு இப்போ ஒரு பிரச்சனை. என்னன்னு சொன்னால் அதைக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இந்த போரிலிருந்து விலக முடியாது. விலகினால் அது அமெரிக்க அதிபர் தற்போதைய அரசியல் வாழ்வுக்கு அரசியல் வாழ்வை அடித்து மூடிவிடும். எப்பாடுபட்டாவது அதை ஏதாவது ஒரு வழியில் அதற்கு ஈரானை அதற்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது பொறுப்பாகத்தான் இப்போது அமெரிக்கா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களிடம் 3 தெரிவுகள் தான் இருப்பதாக கூறுகிறார்கள். ஒன்று சிறப்பு நடவடிக்கை மூலம் அந்த பகுதியை கைப்பற்றி அந்த பகுதியில் இருக்கின்ற நிலத்தடி கீழுக்கு இருக்கின்ற அந்த யுரேனியத்தை கைப்பற்ற வேண்டும். ஆனால் அதை கைப்பற்றுவதற்கு சிறப்பு படையை அது தெரிந்த சிறப்பு படையாளர்கள், அதற்குரிய சிறப்பு உபகரணங்கள், மற்றது அதை இப்ப ஒரு விமானத்தில் அதை எடுத்து செல்வது என்று சொன்னால் அந்த விமானம் வேறு நாடுகளில் டச் பண்ண முடியாது. அப்ப அதற்குரிய டேங்கர்கள், அதற்குரிய சிறப்பு விமானம் எல்லாம் தேவை. கிட்டத்தட்ட அது சில வாரங்கள் செல்லும் அந்த நடவடிக்கை. அதுக்குரிய புலனாய்வு தகவல்கள், மற்றது அந்த பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். ஒரு சில மணி நேரம் அல்ல, ஒரு வாரமாவது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அது எவ்வளவு சாத்தியமோ தெரியாது. ஏனென்றால் கடந்த முறை உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு விமானியை மீட்பதற்காக 155 விமானங்களை பயன்படுத்தியது இந்த நடவடிக்கைக்காகத்தான். ஏனென்றால் அதில் கண்டெடுக்கப்பட்ட அடையாள அட்டையில் நீங்கள் இஸ்ரேலை சேர்ந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஒரு ஆளுண்ட டெக்னீஷியன் ஒரு ஆளுண்ட அடையாள அட்டையும் காணப்பட்டது. அது அதற்காக மேற்கொள்ளப்பட்டவர் தான் கூறுகிறார்கள். அது தோல்வியில் முடிவடைந்து விட்டது. இரண்டாவது ஆப்ஷன் அதை அழித்து விடுவது. அதாவது அதை துல்லியமாக காண வேண்டும் என்பதை இவர்கள் அழித்ததாக 2025ஆம் ஆண்டு கூறினார்கள். ஆனால் அழிக்கவில்லை. இப்போது அவர்கள் கூறுகிறார்கள் 440 கிலோ அங்க இருக்கிறது. அவர்களுக்கே தெரிகிறது தாங்கள் அழிக்கவில்லை என்பது. ஆனால் அதை அழிப்பதற்கும் ஒரு பொறிமுறை இருக்கின்றது. அதை அழிக்கிறது நீங்கள் எழுந்தமானமாக அழித்து விட முடியாது. அதை பாதுகாப்பான முறையில் தான் உண்மையா ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட், இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எல்லாம் இங்க இருக்கும். அதன் வேஸ்டை அது புதைக்கிறதுக்கே பல வகையான ப்ரொசீஜர் இருக்கிறது. ஏனென்றால் அது எத்தனையோ வருடத்துக்கு ஆக்டிவா இருக்கும். அப்ப கான்கிரீட் பிளாக்கோ லெட் பிளாக்கோ அதற்குள் அந்த கேஸுக்குள் வைத்து அண்டர் கிரவுண்டுக்குள் தான் புதைப்பதுண்டு. அண்டர் கிரவுண்டுக்குள் புதைத்தாலும் எர்த் குவைக் வராத இடங்களா பார்த்து புதைக்க வேண்டும். ஏனென்றால் சேதமடைந்தால் ரேடியேஷன் சொயிலாக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், ஏராக இருக்கலாம், எல்லாத்திலும் கலந்து விடும். அதே போலதான் இதை தாக்கி அளித்தார்கள் என்று சொன்னால் அது சும்மா எழுந்தமானமாக தாக்கினால் கடல் பகுதி, மண் பகுதி, மற்றது அந்த பகுதியில் இருக்கின்ற காற்றுகளில் அந்த ரேடியேஷன் கலந்து விடும் என்று சொல்லியும் அது அங்க இருக்கின்ற பொதுமக்களை மட்டுமல்லாது பக்கத்தில் இருக்கிற நாடுகள் கூட அதனால் பாதிக்கப்படும். சவுதியோ, கட்டாரோ, யுஏஇயோ போன்ற நாடுகள் கூட பாதிக்கப்படும் என்று கூறுகிறார்கள். மூன்றாவது பேச்சுவார்த்தை. அதாவது இவர்கள் என்னன்னு சொன்னால் ஒரு தொடர்ச்சியா, அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் IAEA மேற்பார்வையின் கீழ் இதை அதாவது சிரியாவில 2013ஆம் ஆண்டு அந்த இரசாயன ஆயுதங்கள் தொடர்பாக அவர்கள் மேற்கொண்ட சோதனைகளை போல ஈரான் என்ரிச் பண்ற ப்ரோசஸை நேரடியாகவே நியூக்ளியர் நான்
ப்ரொஃபிலேஷன் ட்ரீட்ரி என்று சொல்றது, அதற்கு ஊடாக அதனை கண்காணிப்பதற்காக கண்காணிக்க முயற்சிகளை இவர்கள் மேற்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. இதுதான் 3 ஆப்ஷனாக இருக்கின்றது. ஆனால் இதில் முதல் 2 ஆப்ஷன்களும் முதல் 2 தெரிவுகளும் வந்து சாத்தியமற்றது தான் கூறுகிறார்கள். சாத்தியமற்ற என்றாலும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். இப்ப நீங்கள் கூறினீர்கள் நிலம், காற்று, நீர், பக்கத்தில் இருக்கிற நாடுகள் என்று. ஏன் அவர்கள் அப்படி பார்க்க வேண்டும்? ஜப்பானில் போட்டவர்கள் தானே. கூட நாங்கள் பேசியிருந்தோம், ஒரே ஒரு நாடு அணுகுண்டை பயன்படுத்தினார் என்றால் அமெரிக்கா, நம்ப முடியாத நாடு என்றால் அமெரிக்கா. அதை தயங்க மாட்டாங்க. ஆனா அதுல என்னோட ஒரு கேள்வி இருக்கிறேன் சொன்னால், இப்ப நீங்க சொன்னீர்கள் ஒரு சிறப்பு பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். சிறப்பு பட நடவடிக்கை என்பது ஒரு இலகுவான விடயமாக இருக்க போகுது. நீங்களே இப்ப கூறினீர்கள் எவ்வாறு அந்த 150 விமானங்கள். இப்ப நீங்கள் கடந்த வாரம் உரையாடும் பொழுது சொன்னீர்கள் அமெரிக்காவுடைய படைக்கலன்கள், ஆயுதங்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது, இனி மீண்டும் அதை தயாரித்து ரீஸ்டாக் பண்ணுவதற்கு 10 ஆண்டுகள் எடுக்கும் என்று சொல்லும் பொழுது, இந்த சிறப்பு பட நடவடிக்கை எடுத்தால் அமெரிக்காவில் இருக்கின்ற அனைத்தும் முடிஞ்ச ஆட்டம் காண்டி, இந்த ரிஸ்கை இவர்கள் எடுப்பதற்கு தயாரா என்றால், இதை எடுத்தால் வெற்றி காண்கிறார்களோ தோல்வியோ, இவ்வளவு ஆயுதங்களையும் அங்கே பயன்படுத்தும் இவ்வளவு இழப்புகளை இனி இலகுவாக அவர்கள் வந்து உயிரை கொடுக்காமல் போக முடியாது. இவ்வளத்தை இழப்பது, இந்த ரிஸ்க் எடுப்பதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறதா? அப்படி ரிஸ்க் எடுத்தால் அது வேர்த்தா? அவர்கள் உண்மைதான். என்னென்று சொன்னால் வேறு வழி இல்லை. இப்ப இது ஒரு அரசியல் பிரச்சனையாக, அரசியல் நெருக்கடிக்கில் அமெரிக்கா சிக்கிவிட்டது என்றுதான் கூறலாம். ஏனென்று சொன்னால் நீங்கள் பாருங்கள், நாங்கள் கூறியது போல இந்த ஏவுகணைகளின் பற்றாக்குறை, வான் தாக்கு ஏவுகணைகள் மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறையாக வந்துவிட்டது. அண்மையில் கூறப்பட்ட இந்த நியூயார்க் டைம்ஸ் கூறியது போல இவர்கள் வந்து துல்லியமான ஏவுகணைகள் 3500 ஏவுகணைகளில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி விட்டார்கள். அதே போல டொமஹாக் ஏவுகணைகளையும் பெருமளவில் பயன்படுத்தி விட்டார்கள். அப்ப இனி இவர்களால் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் என்று சொன்னால், குண்டுகள் என்று சொன்னால் விமானங்கள் மூலம் வீசுவது. அதற்கு விமானங்கள் உள்ளுக்கு செல்ல வேண்டும். ஆனால் உள்ளுக்கு சென்றால் அது மிகப்பெரிய பிரச்சனை என்று சொன்னால், சுட்டு வீழ்த்தப்பட்டால், ஏற்கனவே இவர்கள் நிரூபித்து விட்டார்கள். F-15 தான் இவர்கள்ட்ட ஆழ ஊடுருவும் தாக்குதல் விமானம், அதை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள். F-35 வந்து அது மிகவும் மிகவும் என்னன்னு சொல்ல ஸ்டெல்த் வகை, அதையும் சுட்டு விட்டார்கள். இப்ப இனி போய் ஒரு விமானியை மீட்பதற்கு கிட்டத்தட்ட 14 விமானங்களை இழந்தார்கள். இப்ப இனி ஒரு 10-15 விமானியை தெஹ்ரான் பக்கம் சுட்டு வீழ்த்தி விட்டால் அதை என்ன கெதி, அதை எடுக்க முடியாது. அப்ப விமான தாக்குதலும் ஏவுகணை தாக்குதலும் இயலாதென்ற உடன் தான் கடற்படைக்கு மாறினார்கள். கடற்படை முற்றுகைக்கு மாறினதுக்குரிய காரணமே அது. அப்ப நீண்ட போரை விடுத்து நீண்ட போருக்கு கடற்படை முற்றுகை மட்டும்தான் அவர்களுக்கு இப்போது கை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்ப இனி நீங்கள் சொன்னது போல இது இவ்வளவு ஆயுதங்கள் தீர்ந்தாலும் இது ஒரு சிறப்பு நடவடிக்கை என்றதுக்கு ஒரு குறுகிய ஆயுதங்களுடன் ஒரு கிட்டத்தட்ட 150 விமானங்கள் பயன்படுத்தினாலும் ஒரு குறுகிய நடவடிக்கையாகத்தான் பார்க்கிறார்கள். நீண்ட நடவடிக்கைக்கு அவர்கள் இப்போதைக்கு தயாரில்லை. ஆனால் அதை அவர்கள் இப்ப 2025ஆம் ஆண்டு போரை முடிக்கும் போது என்னென்று சொல்லி முடித்தார்கள்? நாங்கள் அழைத்து விட்டோம், முடிஞ்சது, மிட் நைட் ஹேமர் என்று சொல்லி முடித்தார்கள். அதே போல எடுத்தார்களோ எடுக்கவில்லையோ யாருக்கும் தெரியாது. ஈரானுக்கும் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஈரான் சொல்வதை மேற்குலக ஊடகங்கள் பொய் என்றே சொல்லி விடுவார்கள். அதற்கு அவர்கள்ட்ட ஊடக பலம் இருக்கின்றது. அப்ப அவன் ஒரு நடவடிக்கை எடுப்பார்கள். இது ஒரு டூஓ டை மாதிரி தான் நீங்க சொன்னது போல எடுப்பார்கள். தோல்வியா முடிகிறோ வெற்றியா முடிகிறோ தெரியவில்லை. வெற்றியாக முடிவதற்கு சாத்தியங்கள் மிக மிக குறைவு. ஏனென்றால் இது இப்ப உலகம் அறிஞ்ச பரகசியம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உளவு விமானங்களை கொண்டு வந்து இறக்கிறார்கள், உளவு நடமாட்டம் இருக்கிற ஈரானுக்கும் வடிவாக தெரியும். எல்லாம் அவர்களும் தயார் நிலையில் தான் இருப்பார்கள். அப்ப இந்த நிலையில் வந்து தாங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தோம், கைப்பற்றி விட்டோம், சரி இனி ஈரானிடம் அணு ஆயுதம் இல்லை என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சரி, இனி நாங்கள் லெபனான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் நிறுத்தம் தொடர்பாக பார்ப்போம். 2 நாட்களாக இந்த போர் முடிவுக்கு வந்து விட்டது. 3 வாரத்துக்கு இந்த போர் நிறுத்தம் அறிவித்திருக்கிறார்கள். அக்ரிமெண்ட் வந்திருக்கின்ற விடயங்கள் எல்லாம் கூறும் பொழுது மீண்டும் நீங்கள் அந்த காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். தெற்கு லெபனானுக்கு மக்கள் மீண்டும் திரும்பியதை பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது மீண்டும் இஸ்ரேலியர்கள் கூறுகிறார்கள் வந்திருப்பவர்கள் மீது நிறைய அச்சுறுத்தலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 3 நகரங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது.
இது என்ன போர் நிறுத்தம்? இது எனக்கு உண்மையாக இதான் புரிந்து கொள்ளவில்லை முடியவில்லை. ஏனென்றால் காசாவில் என்ன நடந்ததோ அந்த பிளே புக்கை தான் இங்கேயும் பயன்படுத்துகிறார்கள். பாருங்கள், 10 கிலோமீட்டரை பிடித்து விட்டார்கள், வருகின்றவர்களை மிரட்டுகிறார்கள். வெஸ்ட் பேங்கில் என்ன நடக்கின்றது? அப்ப இது என்ன? இது இப்ப முழுமையாக உலகமே உடைந்து விட்டதா? யாருமே வாய் திறந்து ஒன்றும் சொல்ல போவதில்லையா? என்ன நடக்கின்றது? அதுதான் என்னென்று சொன்னால், இன்று 3 நகரங்களை தாக்கி இருக்கிறார்கள். அதே சமயம் ஹிஸ்புல்லாக்களை, அதாவது போரில் ஈடுபடுகின்ற தரப்பை விட்டு யாரோ பேசுகிறார்கள். லெபனான் அரசும் இஸ்ரேலும் பேசுகிறது, ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் தான் தாக்குதலை நடத்துவது. ஹிஸ்புல்லாக்கள் நேற்றும் FPV ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இஸ்ரேலும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. தாக்குதல் ஒரு வளம் போகின்றது. அதாவது இந்த போர் நிறுத்தம் நடைமுறையில் இருப்பதாக நேற்றும், அதாவது வியாழக்கிழமையும் அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை, அதாவது நேற்று முன்தினமும் பேச்சுவார்த்தை இடம்பெறுவதாக கூறுகிறார்கள். ஆனால் அதற்கான எந்த விதமான நிறுத்தமும் இல்லை. ஆனால் இவர்கள் போடுகின்ற குண்டுகளை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், எல்லாவற்றையும் பார்த்தால் இந்த மக்களை பெருமளவில் கொல்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இப்ப ஈரான் காவல்துறையின் தலைமை அதிகாரி கூறியிருந்தார், ஈரான் மீது வீசப்பட்ட குண்டுகள் வீழ்ந்த பிற்பாடு 15 நிமிடம் கழிச்சுத்தான் வெடிக்கிறது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், அந்த ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு வாரவர்கள், அந்த மீட்பு பணிக்கு வாரவர்களை படுகொலை செய்வதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்டது. தங்களுக்கு முதல் அது தெரியவில்லை. ரெட் கிரசன்ட் என்றவர்களுடைய மீட்பு படைக்குழு, அதில் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு முதல் அது தெரியவில்லை. பிறகுதான் தாங்கள் அதை கண்டுபிடித்தது என்று சொன்னால், அது விழுந்த பிற்பாடும் 15 நிமிடத்துக்கு பிறகு வெடிக்கக்கூடிய மாதிரி போடுகிறார்கள். ஏனென்று சொன்னால், பெருமளவில் மக்களை கொள்வதற்கு இவர்களுக்கு அது ஒரு வழக்கமாக போய்விட்டது. அதைத்தான் பேராசிரியர் மராண்டியும் கூறியிருந்தார். என்றால் இவர்களுக்கு அது அந்த மக்களை பெருமளவில் கொன்று அவர்களுக்கு பழக்கமாக போய்விட்டது. அதைத்தான் இப்போது லெபனானிலும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இதை மராண்டி என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இந்த பலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுப்பது யார்? ஒன்று ஈரான், அடுத்தது ஏமன் கூதீஸ் அமைப்பினர். அவர்கள் மட்டும்தான் அதை எதிர்க்கிறார்கள். மற்றவர்கள் அதை மௌனமாக கடந்து செல்கிறார்கள். அல்லது சின்ன சாஃப்டான உதவி. இப்ப இந்தோனேஷியா எல்லாம் வைத்தியசாலையை கட்டி கொடுக்கிறது. மற்றது அங்கு சில அமைதி முயற்சிகளில் ஈடுபடுகிறதே தவிர இதை கடுமையாக எதிர்த்திருக்கவில்லை. ஏனைய நாடுகளையும் பாருங்கள், பிரான்ஸாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், இவர்கள் எல்லாரும் அறிக்கைகளை வெளியிடுறார்களே தவிர, ஆனால் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. அதுதான் இந்த இஸ்ரேல் அமெரிக்காவின் பலமாக இருக்கின்றது. அதான் நேற்று ஊடக சந்திப்பின் பொழுது, பென்டகனில் நடந்த ஊடக சந்திப்பின் பொழுது பீட்டர் ஹெக்ஸெட் சொன்னார், EU நாடுகள் ஒரு சிலி கண்ட்ரிஸ் என்று சொன்னார். பாருங்கள், அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நன்றி அரசுகளே. தொடர்ந்து நடக்கின்ற இந்த நிலைமைகளை, குறிப்பாக நாங்கள் இன்று இந்த பேச்சுவார்த்தையை என்ன நடக்கின்ற விடயங்களை அவதானித்து எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு, இன்று தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்று இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.